சூப்பர் சிங்கர் மேடையில் ஒரு அதிசயம் நடந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இது வரைக்கும் உதித் நாராயணன் சார் மாதிரியும் உன்னிகிருஷ்ணன் சார் மாதிரியும் இது போல சிங்கர்ஸோடைய வாய்ஸ் எடுத்து பாடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம், என்ஜாய் பண்ணியிருந்திருக்கோம். ஆனால் முதல் முறையாக அனுராதா மேமோடைய வாய்ஸ் எடுத்து ஒருத்தவங்க ரொம்ப அழகாகவே பாடினாங்க. அதுலேருந்து அவங்க ரொம்ப ரொம்ப வைரலாக ஆக்கிட்டாங்க அண்ட் ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் பேசப்பட்டு வராங்க. அவங்க அடுத்து என்ன பாடல் பாட போகிறாங்க அப்படின்ற ஒரு ஆவலையும் நமக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் தவசீலி இவங்களை பற்றி தான் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. உன்ன நினைச்சேன் நான் உன்ன நினைச்சேன் இந்த ஒரு பாடலை உன்னி சாருடைய வாய்ஸில் பாடிட்டு இருப்பாரு. இதுதான் பாட போறாருன்னு பார்த்தா உடனே அவங்க அனு மேமோடைய வாய்ஸ் எடுத்து பாடினதும் அங்கிருந்த அரங்கம் மட்டும் இல்லாமல் பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் ரொம்பவே சர்ப்ரைசிங்காகவும் ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இவங்க வந்து அடுத்தடுத்த ரவுண்ட்ஸில் பாடின பாடலை பார்த்துட்டு தமன் சாரே நீங்க இந்த ஷோ முடிஞ்சு வெளியே வரும்போது கண்டிப்பா ஒரு பிளேபேக் சிங்கரா தான் வரப்போறீங்க, உங்களுக்கு நான் வாய்ப்பு தரப்போறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அதுலயும் அவங்க ரொம்ப டிஃப்ரெண்டான சாங்ஸ் தான் எடுத்து பாடுவாங்க. ரீசெண்டா கூட தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதை இந்த ஒரு பாடலை ரொம்ப அழகாவே பாடியிருப்பாங்க. நம்ம வந்து ரியலா கேட்கிற அந்த ஒரு பாடலுடைய ஒரிஜினல் சிங்கர் வாய்ஸ் மாதிரி இவங்களுடைய வாய்ஸும் இருந்தது. ஸோ அந்த வகையில தான் இவங்களுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வரப்போகுது அண்ட் நிறைய பாடல்கள் இவங்க பாட போறாங்க. ஆனா ஒரு காலத்துல நமக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தாங்களாம். அந்த வாய்ப்பு இவங்களுக்கு எப்போ வரும்ட்டு ரொம்பவே வந்து காத்துட்டு இருந்தாங்களாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வயசுல இருந்தே இவங்க பாடல் பாட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பாடல் திறமை அவங்களுடைய அப்பா கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. ஏன்னா அவங்களுடைய அப்பா ஃபுல் டைம் மியூசிஷியனாகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரு ஒரு ஆர்கெஸ்ட்ராவாகவும் இருந்திருக்காரு. குயில் பாட்டு அப்படின்ற ட்ரூப்ல தான் இருந்திருக்காரு. இப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கையே இருந்திருக்கு. ரொம்பவே ஒரு மிடில் கிளாஸான ஃபேமிலி தான். இவங்களுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. இவங்களுடைய நேமுக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரியே இருக்காம். நிறைய பேர் என்ன ஒரு அழகான தமிழ் பேர், ரொம்பவே டிஃப்ரெண்டான பேரா இருக்கே அப்படின்னு நினைச்சாலும் அந்த பேருக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாதாம். பர்த் சர்டிபிகேட்டுக்கு பேர் வைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இவங்க அப்பா வாயில வந்த பேர் தான் வச்சிருக்காரு. அந்த பேர் தான் தவசீலி. இவங்களுடைய அப்பாவுடைய நேம் தன்ராஜ். ஸோ தவசீலி தன்ராஜ் அப்படின்ட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க. சின்ன வயசுல இருந்து நல்லா படிப்பாங்களாம், நல்லா பாடுவாங்களாம். இவங்களுடைய நேட்டிவே சென்னை தான். அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் மியூசிக் காலேஜில் தான் இவங்க கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிட்டாங்களாம். கிட்டத்தட்ட 15-20 வருஷமா இவங்க ரொம்ப அழகாகவே பாடிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டேஜ் சிங்கராகவே இவங்க இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஸ்டேஜ் ஏறின இவங்க அடுத்தடுத்து நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. குறிப்பாக இவங்க யமுனை ஆட்சிலே அப்படின்ற பாடல் பாடினதை பார்த்துட்டு தான் அவங்களுடைய அப்பா சரி ஓகே நானே வந்து கூப்பிட்டு போகிறேன், நானே உனக்கு வாய்ப்பெலாம் தேடி தரேன்ட்டு சின்ன வயசுலேயே கூடவே கூப்பிட்டு போவாராம். அப்படிதான் இவங்களுக்குள்ள ஒரு ஆசை கனவு, நம்ம வந்து பெரிய சிங்கராக ஆகணும், நம்ம அப்பா அம்மாவுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ள வருது. ஸோ இதை எப்படியாவது வெளியே கொண்டு வரணுமே நினைச்சுதான் இவங்க 12th படிக்கும் போது ஒரு விஷயத்த பண்றாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த இன்ஸ்டா எந்த அளவுக்கு பூம் ஆயிருக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஆனா அப்போ வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க 12th படிக்கும் போது இன்ஸ்டாவை ஆரம்பிச்சிருக்காங்க. வெறும் 800 ஃபாலோவர்ஸ் தான் இருந்திருக்காங்க. இருந்தாலும் இவங்க வந்து ஓகே நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க நிறைய பாடல் பாடினாலும் ஆசை தோசை அப்பளவோட இந்த ஒரு பாடல் இவங்களை ரொம்பவே ஃபேமஸ் ஆக்குது. எங்க பார்த்தாலும் என்ன ஒரிஜினல் சிங்கர் மாதிரியே வாய்ஸ் இருக்குன்ட்டு நிறைய எடிட்டிங் வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் நைட் எடுத்து ஃபோனை பார்க்குறாங்களாம், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்களாம் ஃபாலோவர்ஸ். அவங்க அக்காவெல்லாம் எழுப்பி கேட்குறாங்களாம், அக்கா இங்கே பாரு என்னுடைய ஃபோனை யாரோ ஹேக் பண்ணியிருக்காங்க போல, என்னுடைய ஐடி ஹேக் ஆகிடுச்சு, என்ன ஆயிருக்குன்னே தெரியல, டக்குன்னு ஃபாலோவர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுறாங்க, யார் பண்ண வேலைன்னு தெரியல, இப்படிலாம் இவங்க ஷாக் ஆகி சொன்னாங்களாம். அதுக்கு அவங்க அக்கா ஆமாம் நீ ஒரு பெரிய சிங்கர்ல, அதான் உன்னை ஹேக் பண்ணி அடுத்த டியூன் எடுக்க போகிறாங்கன்ட்டு கிண்டல் பண்ணாங்களாம். ஆனால் இப்போ இவங்க பாட மாட்டாங்களான்னு காத்துட்டு இருக்க பல பேருக்கும் வந்து இவங்க நிறைய வந்து பாடல்களை பாடி அசத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து டான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமாங்க. அதனாலதான் தளபதி விஜய் அவர்களை ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுதான். முன்னால் முடியும் இந்த ஒரு பாடல் தான் இவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச பாடலாம். அந்த பாடலை பார்த்துட்டு தான் தளபதி விஜய் அவர்களை ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுதான். இப்போ தளபதியோடைய வெறித்தனமான ரசிகா இருந்தாலும் இவங்களுக்கு தளபதி அவர்களுடைய பாடல்ல எந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்னா என்ஜீவன் சாங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுல வர அந்த கர்நாடிக் மியூசிக் போர்ஷனை ரொம்ப நல்லாவே இவங்களுடைய ஓன் வாய்ஸ்ல சூப்பராகவே பாடுவாங்க.
ஏன்னா வைக்கம் விஜயலட்சுமி அம்மாவை நிறைய பேர் இமிட்டேட் பண்ணி பார்த்துருக்கோம். அவங்கள தாண்டி இவங்க அவங்களுடைய ஓன் வாய்ஸில் அதை எடுத்து பாடும்போது இன்னமும் நல்லா இருக்கு. இவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம். ஆனால் சடனாக ஒரு நாள் யுவன் எப்படா கூப்பிடுவாரு, இன்கேஸ் கூப்பிட்டா நம்ம அப்படியே ஓடிடணும், இப்படிலாம் ஒரு எண்ணத்தோடு தான் இவங்க இருந்திருக்காங்க. பார்த்தா இவனுக்கு பதிலாக தமன் அவர்கள் கூப்பிட்டுருக்காரு. இவங்களோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, கானா பாலா அவர்கள் இவங்களுக்கு ரொம்பவே க்ளோஸாக, அவர் கூட சேர்ந்து நிறைய ஸ்டேஜ் ஷோலாம் இவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதையும் தாண்டி கிரேசத்தை கருணாஸ் மாமான்னு சொல்கிற வகையில் எல்லாரும் ஒரே குடும்பமாக ஒன்றா தான் இப்போ வரைக்கும் இருக்காங்களாம். இவங்களும் அவங்க கூட வந்து நான் பாடணும், நானும் வரேன் அப்படிலாம் சொல்லும் போது, சரி வா நான் உனக்கு வாய்ப்பு வாங்கி தரேன்ட்டு 2-3 பாடல்கள்லாம் அந்த ஒரு ஷோவில் அந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து பாட வைப்பாங்களாம். அந்த அளவுக்கு கருணாஸ் அவர்களும் கிரேஸ் அவர்களும் இவங்கள ரொம்ப நாளாவே பார்த்துப்பாங்களாம். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். ஏன்னா கிரேஸ் அவர்கள் ரொம்ப நல்லா பாடுவாங்க. இப்போ டிவி ஷோஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்க ஜட்ஜாவும் இருக்காங்க. அவங்களுடைய மகன் ஒரு பக்கம் கலக்கிட்டு வராரு, அவரும் நல்லா பாடுறாரு. ஸோ இப்படி கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் சினிமாலே இவங்களுக்கு அவங்களுடைய திறமை மூலயமா வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்பார்க்கலாம். இவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டே தான் இருந்துதான். சில பேர் வந்து உனக்குலாம் எதுக்கு இதெல்லாம் தேவையா, உன் மூஞ்சிக்கு இதெல்லாம் தேவையா, பாட்டு பாடுறதுக்கும் மூஞ்சிக்கு என்னங்க சம்மந்தம் அப்படிலாம் கூட இவங்க யோசிப்பாங்களாம். சில பேர் வந்து எதுக்கு இவங்களை திட்டுறீங்கன்ட்டு அந்த திட்டினவங்களையே திருப்பி திட்டுற வகையில் கமெண்ட் பண்ணுவாங்களாம். அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே நமக்கும் சப்போர்ட் பண்ண கொஞ்சம் இருக்காங்க பால் அப்படின்னு நினைப்பாங்களாம். ஸோ இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகணும் அப்படிலாம் எந்த ஒரு எண்ணமும் கிடையாதான். வாய்ப்பு கிடைக்கணும், நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இவங்க இந்த ஷோக்குள்ளேயே வந்திருக்காங்க. கண்டிப்பாக இவங்க எடுத்திருக்க இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல முடிவு தான். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்காம தான் இருக்குது. திறமைசாலிகள் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் இந்த வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை நல்ல முறையில் யூட்டிலைஸ் பண்ணிட்டு வராங்க. வாரம் வாரம் சூப்பரான பாடலை பாடி அசத்திட்டு வராங்க. கண்டிப்பாக இவங்க டைட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்ட்டு இப்போவே சில பேர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு ரவுண்டுக்கும் என்ன தேவையோ அதை நல்ல ஒரு எக்ஸ்பிரஷன் மூலயமா, டான்ஸ் மூலயமா, வாய்ஸ் மூலயமாவே கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்டார் கூட வாசிப்பாங்க. ரொம்ப நல்லா வாசிச்சுட்டே இந்த நெஞ்சே நெஞ்சே சாங்குக்கு வாசிச்சுட்டு கெஸ் த சாங் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதில் இவங்களுடைய வாய்ஸும் சரி, இவங்க மியூசிக் போட்டது விதமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பர். ஸோ ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். சிங்கிங்கில் நிறைய விஷயங்களை இவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்களாம். ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு பெரிய சிங்கராக வருவாங்க. இவங்களுடைய வாய்ஸ் எடுத்து இன்னொருத்தங்க பாடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்களுடைய திறமையை நல்லாவே எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய சாங் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற விஷயம் நம்ம மீடியாவில் மட்டும் கிடையாது, நம்மளை சுற்றியே நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மக்கிட்ட சிரித்து பேசிட்டு பின்னாடி போய் நம்மளை அப்படியே வந்து உல்டாவாக கூட பேசுவாங்க. ஸோ இது எதையுமே காதில் வாங்காமல் நமக்கு என்ன தேவை, நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணுறோமோ அதுக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ யாரும் இந்த நெகட்டிவிட்டி, இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சோர்வடையாமல் உங்களுடைய வெற்றி பயணத்தை நோக்கி பயணியுங்கள். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். அண்டு அடுத்து யாரை பற்றி போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.